இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்கள்: ஆல்பர்ட், சாம்ஸ், மேத்யூ, ராபின், கெவின், யுவராஜ் ஆகாஷ், மார்க், பட்டேல். என்ன கொஷின்ஸாக இருக்கும்? எப்படியாவது எல்லாத்தையும் காப்பாற்றணுமே. மேத்யூ, நீ நினச்சா மட்டும்தான் முடியும். மேத்யூ என்ன கனவு காண்றியா? வா, கேரம் போர்டு விளாடலாம். கெவினே, யாரா அவனுங்க? இவனுங்க தான் நம்ம புது ஃப்ரெண்டு. இவன் பேர் ராபின். இவங்க ஃபேமிலியில் எல்லாரும் பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் பண்ணவங்க. அப்புறம் இவன் பேர் பட்டேல். இவன் தான் என் கூட பிறந்த அண்ணன் மேத்யூ. பெயிண்டிங்ஸ்னாலே உயிரை கொடுப்பான். அண்டர் 14 பெயிண்டிங் காம்படிஷனில் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம கூட பெயிண்டிங் கிளாஸுக்கு எதுக்கு வருவான்னு கூட தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வருவான் பாரு. இவன் தான் மார்க்கு, எல்லாத்த விட மூத்தவன். எப்படி போகிறான் பாரு. 2 அண்ணனுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். டேய், ஆமாண்டா, நான் உன்னோட பெரிய ஆர்டிஸ்டா. இந்த வர பெயிண்டிங் காம்படிஷனில் தெரியும்டா. ஓ, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். கிளம்பு. இன்னொரு தம்பி இருக்கான், அவன் பேர் சாம்ஸு. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியலையே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இவன் ஒருத்தவன் வந்த உடனே குளிக்க போயிடுவான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் குளிப்பானோ. சரி, கேமை போடு. நீ இன்னும் போலையா? சரி, உட்காரு. என்ன மேத்யூ, உங்க தம்பிக்காக விளையாடுறீங்களா? நம்ம 2 பேரும் தான் டீம், தெரியும்ல? இல்லை ராபின், நான் கரெக்டாக தான் பண்ணேன். அது உழுகலை, நான் என்ன பண்ணுறது? நடத்துங்க. கெவின், இன்னைக்கு எதாவது நியூஸ் பேப்பர் வாங்கினீங்களா? இருக்கடா ராபின், இதோ போய் எடுத்துகிட்டு வரேன். இந்தா. யார் கேட்டா ராபின்? டேய், நான் படிக்கதாண்டா வாங்கினேன். சரி, எங்கள் அம்மா கண்ணில் பற்றக்கூடாது, அங்கே போய் பேசலாம். ஏன்டா? நீ வா, நான் சொல்கிறேன். இவன் எங்கே போனான்? டீ வேற ஆறுது. என்னடா ராபின், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு போல, என்னாச்சு? ஆமாண்டா கெவின், என்னோட அண்ணன் யுவராஜ் ஆகாஷ் பெயிண்டிங் காம்படிஷனில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கான். இதோ பாரு. யுவராஜ் ஆகாஷா? உன் அண்ணனா?
சொல்லவே இல்லை. கெவினே உன் அண்ணன்டா. சரிடா ராபின், நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வீட்டில் வச்சிரு. நான் குளிக்க போகிறேன். ஓகேடா. மேத்யூ, டேய் நான் பெயிண்டிங் விஷயமா சோழாங்கருக்கு போய்ட்டுறேன். அப்படியே சாம்சி பார்த்துட்டு தான் வருவேன். நாளைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்குள்ளே வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு கால் பண்ணேன். ஓகேடா. அண்ணா, சொல்லுடா. பெயிண்டிங் காம்படிஷன் வேறு வருதுண்ணா. ரெஃபரன்ஸுக்கு சாம்பிள்ஸ் வேணும். அதாண்ணா. ஓகேடா. நெக்ஸ்ட் வாரம் வர பெயிண்டிங் சாம்பிள்ஸ் தான் என்கிட்ட தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா தான் கடையில் கொடுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆரம்பிங்கடா. ஹலோ, சொல்கிறா. யார் மேத்யூ? சாம்ஸ்ரா. டே மேத்யூ, நான் சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேளு. காயினு என்ன சொல்கிறான் உன் அருமை தம்பி? ஊருக்கு அடுத்த வாரம் வரானா. எதே அவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கான். சரிடா. அவன் தான் ஃபோனை போட்டால் பிளேடை போடுவோம், உனக்கே தெரியும்ல. ஆமாம்ல மேத்யூ, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சாம்ஸ் எப்போ தான் பிளேடை போடுறது நிறுத்துவான்? டைம் கிடச்சா கேட்டு சொல்லு. சரி, நீ காயினை போடு. அவன் போட்டு போயிடுவான் போலுக்கு. நம்ம ராமத்தை போட்டு போக வேண்டியதுதான். சரி சரி. என்னடா ஆல்பர்ட் அண்ணா வீடு பூட்டி இருக்கு, எங்கே போயிருக்கு? உன்னோட ஊர் சோலா வந்தனுக்கு தான் போயிருக்கு. பெயிண்டிங் விஷயமா ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு நீங்கள் சாயங்காலம் வந்துடும். சோழ வந்தானுக்கா? ஆமாண்டா, ஆர்எம்எஸ் காலனியில் ஏதோ இடம்னு சொல்லிச்சு. உனக்கு தெரியுமா? ஆர்எம்எஸ் காலனியா? டே, அங்கே தானே என் வீடும் இருக்கு. அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவேன்டா. ஆமாம்ல, லீவு முடிய போகுதுடா. ஆல்பர்ட் அண்ணா ஒரு நாள் இல்லைனாலே ஒரு மாதிரியா இருக்குதுடா. சரியா சொன்ன ராபின், எனக்கும் அப்படி தான் இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டு தான்டா போச்சு. இன்னைக்கு சாயந்தரம் வந்துடும். நானே வந்து வாங்கணும் தானே நினச்சேன். இப்போ தான்டா வரேன். இந்தா, இதில் எந்த சாம்பிள் வேணுமோ பார்த்து எடுத்துக்க. சரிண்ணா. பேக்கை நீனே வச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு வரேன். ஓகேண்ணா. இவனுங்க வேற காலங்காத்தால கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு. சரி, நீ விளாடுங்கடா. ஏன்டா? என்னோட பெயிண்டிங் ஷாப்பில் பிரேம் பார்க்கணும்னு சொன்னான்டா. அதான்டா அவன் வீட்டுக்கு போனேன். அவன் வேற காலையிலே கூப்பிட்டான். எங்கடா போனேன்? சரிடா, வரேன்டா. இங்கே தானே இருக்கேன்னு சொன்னான். நீ எங்கேயும் போக முடியாது. என்னை விட்டு ஒன்றும் பண்ணிடாத. அப்படின்னா அந்த பெயிண்டிங் சாம்பிளை என்கிட்ட கூட. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ்.
மேத்யூ மேத்யூ யாராடா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ரேண்டம் பெயிண்டிங்ஸாக தான் இருக்கும். இவன் சொல்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ரேண்டம் பெயிண்டிங்ஸா? ரேண்டம் பெயிண்டிங்ஸ் ரொம்ப மோசமானங்க ராபின். நம்ம அசால்ட்டாக இருந்தால் காம்படிஷன் நடக்கிற டைமில் பெயிண்டிங் சாம்பிளை தூக்கிட்டு போய் காசு பார்க்குற பெரிய கேங்கு. இதே என்னோட அண்ணன் மார்க் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? மேத்யூவோட ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவனுக்கு கெவின். இந்தாடா ராபின், ஃபோன் வருது. என்ன ஊர்லேருந்து கால் வருது? என்னாச்சுரா ராபின்? ரொம்ப நாள் பெயிண்டிங் சம்பளம் தொலைஞ்சிச்சாண்டா. கதிரண்ணா, இதாங்க தண்ணி. கதை எப்படிண்ணா இருக்கு? இன்னும் செகண்ட் பார்ட் படிக்கணும்டா. சரிண்ணா, நான் வரேன். காணா படித்து முடிச்சு சொல்கிறேன்.